அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ டிஇடி அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2க்கு உண்டான சைக்காலஜியில் யூனிட் 9ஆம் யூனிட்டுக்கு உண்டான முக்கியமான 50 கேள்விகளை பார்க்க போகிறோம். ஏற்கனவே 8 யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின் பார்த்துருக்கோம். முக்கியமான கொஷின் டாபிக் வைஸ் பார்த்துருக்கோம். இதுலேயும் 9ஆம் யூனிட்டில் டாபிக் வைஸ் ஒரு 50 முக்கியமான கொஷினை பார்க்க போகிறோம். இந்த 9ஆம் யூனிட் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8, 9, 10 மூணுமே பார்த்திங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த பெடகாஜிக்கல் கன்சர்ன் அந்த கற்பித்தல் முறைகளில் இருக்கிற ஒரு 3 பார்ட்டை வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2ல் அதாவது யூனிட் 9 பெடகாஜிக்கல் கன்சர்னில் பார்ட் 2ல் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் ரிசோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப், ஹோம், ஸ்கூல், கம்யூனிட்டி, டெக்னாலஜி இதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்து கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், அதில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோல் ஆஃப் ஸ்டூடெண்ட், டீச்சர் அண்ட் லீடர்ஷிப் ஸ்டைல். அடுத்தது மேனேஜிங் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், பனிஷ்மெண்ட் அண்ட் இட்ஸ் லீகல் இம்ப்ளிகேஷன், அடுத்த டிஸ்டிங்ஷன் between assessment for learning and assessment for learning, தி கான்செப்ட் ஆஃப் ஐசிடி டூல்ஸ் அதாவது கம்ப்யூட்டர், இன்டர்நெட், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், ஸ்ப்ரெட்ஷீட், ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் பற்றி இந்த ஒரு 50 கொஷினை பார்க்க போகிறோம். வாங்க முதல் கேள்வி, இந்த 9ஆம் யூனிட்டுக்கு உண்டான முதல் கேள்வியை பார்ப்போம். கொஷின் எல்லாமே தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மீடியமோ நீங்கள் அதில் படி நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் ரிசோர்ஸஸ் அந்த கற்றலுக்கு உண்டான என்னென்ன வளங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது வந்து செல்ஃபாக சுயமாக கற்றுக்கிறது, இல்லம் வீட்டில் கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் பள்ளி, சமூகம், தொழில்நுட்பம் இது சம்பந்தமான கேள்விகள். முதல் கேள்வி, ஒரு குழந்தையின் முதன்மை மற்றும் முதல் கற்றல் வளமாக கருதப்படுவது எது? ஒரு குழந்தையோட முதன்மை பிரைமரி அண்டு ஃபஸ்ட்டு லேர்னிங் ரிசோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லம், ஹோம் தான். பார்த்தீங்கன்னா இல்லம் தான் ஒரு குழந்தையோட ப்ரைமரி அண்டு ஃபஸ்ட்டு லேர்னிங் ரிசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லம், ஹோம். இரண்டாவது கேள்வி, சுய கற்றல் முதன்மையாக எதனை ஊக்குவிக்கிறது? சுய கற்றல் என்பது எதை முதன்மையாக ஊக்குவிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டானமி அண்ட் செல்ஃப் டிசிப்ளின், தன்னாட்சி மற்றும் சுய கட்டுப்பாடு, ஆப்ஷன் பி. மூன்றாவது கேள்வி, நூலகங்கள், அருங்காட்சியகங்கள் மற்றும் உள்ளூர் நிபுணர்கள் எந்த கற்றல் வளத்திற்கு எடுத்துக்காட்டுகள்? பார்த்திங்கன்னா அருங்காட்சியகங்கள், உள்ளூர் நிபுணர்கள், அதுக்கப்புறம் நூலகங்கள், லைப்ரரிஸ், அதுக்கப்புறம் பார்த்தா மியூசியம், லோக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இதெல்லாம் எதற்கு எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக வளங்கள், கம்யூனிட்டி ரிசோர்ஸஸ், ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, தொழில்நுட்பத்தை ஒரு கற்றல் வளமாக பயன்படுத்துவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொழில்நுட்பம் அந்த டெக்னாலஜியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்றல் வளமாக பயன்படுத்துவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின் கற்றல், இ லேர்னிங். ஐந்தாவது கேள்வி, முறையான கல்விக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட சூழலை வழங்கும் வளம் எது? ஆப்ஷன் பி, பள்ளி, ஸ்கூல். ஆறாவது கேள்வி, சமூகத்தை ஒரு கற்றல் வளமாக பயன்படுத்துவதன் முக்கிய நன்மை என்ன? இது கற்றலுக்கு நிஜ வாழ்க்கை சூழலை வழங்குகிறது. ஏழாவது கேள்வி, பின் வருவனவற்றில் எது சுய கற்றல் உத்தி? மெட்டாக்னிஷன், அதாவது மெட்டாக்னிஷன் அப்படிங்கிறது சொந்த சிந்தனையை பற்றி சிந்தித்தல். அடுத்து, பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள், பிடிஏ பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் எவற்றுக்கு இடையேயான இடைவெளியை குறைக்க உதவுகிறது? இல்லம் மற்றும் பள்ளி, ஹோம் அண்ட் ஸ்கூல் இது இரண்டுக்கும் உண்டான இடைவெளியை குறைக்க உதவுகிறது பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள். அடுத்து 9வது கேள்வி, மெய்நிகர் ஆய்வகங்கள் அதாவது விர்ச்சுவல் லேப்ஸ் மற்றும் கல்வி செயலிகள் எதன் ஒரு பகுதி? கற்றல் வளம் மிக்க ஒரு தொழில்நுட்பம், கற்றல் வளம் மிக்க ஒரு தொழில்நுட்பம். 10வது கேள்வி, பயனுள்ள இல்லம் சார்ந்த கற்றலுக்கு எது தேவை? பயனுள்ள இல்லம் சார்ந்த கற்றலுக்கு எது தேவை? ஆதரவான சூழல் மற்றும் பெற்றோரின் ஈடுபாடு. அடுத்து 2வது டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், வகுப்பறை மேலாண்மை மற்றும் தலைமைத்துவ பாணிகள், அதாவது லீடர்ஷிப் ஸ்டைல். இதில் முதல் கேள்வி, வகுப்பறை மேலாண்மையில் நேர்மறையான கற்றல் சூழலை உருவாக்குவதற்கு முதன்மையாக பொறுப்பானவர் யார்? முதன்மையான பொறுப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வகுப்பறை கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டில் ஆசிரியர். அடுத்த கேள்வி, நான் சொல்வதை செய் என்பது எந்த தலைமைத்துவ பாணியின் சிறப்பியல்பு? அதிகாரத்துவ முறை, அத்தாரிட்டியன். அடுத்து, ஒரு ஜனநாயக தலைமைத்துவ பாணியில் ஆசிரியர் என்பவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
முடிவெடுப்பதில் மாணவர்களை ஈடுபடுத்துகிறார்? 14வது கேள்வி, கற்பவர் மைய வகுப்பறையில் ஒரு மாணவரின் பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயலில் ஈடுபடும் பங்கேற்பாளர் மற்றும் இணை உருவாக்குபவர். அடுத்து 15வது கேள்வி, ஒரு வகுப்பறையில் தலையிடா தலைமைத்துவம் பெரும்பாலும் எதற்கு வழிவகுக்கிறது? குழப்பம் மற்றும் திசையற்ற தன்மை. 16வது கேள்வி, பயனுள்ள வகுப்பறை மேலாண்மை எதனை நோக்கமாக கொண்டுள்ளது? கற்றலில் செலவிடும் நேரத்தை அதிகப்படுத்துதல். அடுத்து, ஆசிரியர் ஒரு எளிதாக்குபவராக ஃபெசிலிட்டேட்டர் செயல்படுவது எதன் சிறப்பியல்பு? ஆசிரியர் ஒரு எளிதாக்குபவராக செயல்படுவது எதன் சிறப்பியல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பவர் மைய மேலாண்மை, லேர்னர் சென்ட்ரிக் மேனேஜ்மெண்ட். அடுத்து 18வது கேள்வி, மாணவர்களுடன் இணைந்து வகுப்பறை விதிகளை நிறுவுவது எதன் ஒரு பகுதி? ஜனநாயக பாணி, டெமோக்ராட்டிக் ஸ்டைல். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் எது வகுப்பறை மேலாண்மையின் உடல் சார்ந்த அம்சம்? ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இருக்கை அமைப்பு. அடுத்து, வகுப்பறையில் தலைமைத்துவம் என்பது உகந்த முறையில் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஃப்ளெக்சிபிள் அண்ட் சிச்சுவேஷனல், நெகிழ்வான மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப. அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, நடத்தை பிரச்சனைகளை நிர்வகித்தல், வழிகாட்டல் மற்றும் ஆலோசனைகள் மற்றும் தண்டனைகள். வழிகாட்டல் முதன்மையாக எதனோடு தொடர்புடையது? தனிநபர்கள் சிறந்த தேர்வுகள் மற்றும் சரி செய்தல்களை மேற்கொள்ள உதவுதல். 22வது கேள்வி, ஆலோசனை அதாவது கவுன்சிலிங் வழிகாட்டலிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? அதாவது ஆலோசனை வந்து வழிகாட்டலிலிருந்து வேறுபடுகிறது ஏனெனில் இது ஆழமான தொழில்முறை மற்றும் சிகிச்சை சார்ந்த செயல்முறை. அடுத்து, கல்வி உரிமை சட்டம் 2009 கீழ் உடல் ரீதியான தண்டனை என்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. அடுத்து, பள்ளிகளில் உடல் ரீதியான தண்டனை வழங்குவதால் ஏற்படும் சட்டப்பூர்வ விளைவு என்ன? ஆசிரியருக்கு எதிரான ஒழுங்கு நடவடிக்கை அல்லது சட்டப்பூர்வமான வழக்கு. 25வது கேள்வி, வழிகாட்டல் எதனை நோக்கமாக கொண்டுள்ளது? பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முன்பே அவற்றை அடையாளம் கண்டு தடுத்தல். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் எது நடத்தை பிரச்சனையில் அறிகுறியாகும்? தொடர்ச்சியான ஆக்ரோஷம் அல்லது தனிமைப்படுத்திக் கொள்ளுதல். தொடர்ச்சியான ஆக்ரோஷம் அல்லது தனிமைப்படுத்திக் கொள்ளுதல். 27வது கேள்வி, ஒரு மாணவரின் நடத்தை பிரச்சனையை நிர்வகிப்பதில் முதல் படி எது? நடத்தையின் மூல காரணத்தை புரிந்து கொள்ளுதல். அடுத்த கேள்வி, தொழில் தேர்வுகள் மீது கவனம் செலுத்தும் ஆலோசனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொழில் தேர்வுகள் மீது கவனம் செலுத்தும் ஆலோசனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்சார் ஆலோசனை, வொகேஷனல் ஆர் கேரியர் கவுன்சிலிங். அடுத்த கேள்வி, நேர்மறை வலுவூட்டல் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எதனை உள்ளடக்கியது? நல்ல நடத்தையை ஊக்குவிக்க வெகுமதி அளித்தல். ஆப்ஷன் ஏ, நல்ல நடத்தையை ஊக்குவிக்க வெகுமதி அளித்தல். ஒரு நல்ல நடத்தையை வந்து நம்ம ஊக்குவிக்கிறதுக்காக அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவார்ட் கொடுக்கலாம். அதை வந்து உள்ளடக்கியது. அதாவது நேர்மறை வலுவூட்டலானது நல்ல நடத்தையை ஊக்குவிக்க வெகுமதி அளித்தல். அடுத்த கேள்வி, ஒரு நல்ல ஆலோசகருக்கு எந்த பண்பு அவசியம்? எம்பத்தி அண்ட் ஆக்டிவ் லிசனிங், பச்சாதாபம் மற்றும் கூர்ந்து கவனித்தல். பச்சாதாபம் மற்றும் கூர்ந்து கவனித்தல். அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, கற்றலுக்கான மதிப்பீடு மற்றும் கற்றலின் மதிப்பீடு. அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் வெர்சஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங். அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் கற்றலுக்கான மதிப்பீடு என்பது முதன்மையாக வளரறி மதிப்பீடு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். கற்றலின் மதிப்பீடு AOL என்பது எப்போது நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பித்தல் தொடங்குவதற்கு. ஆப்ஷன் சி,
ஒரு பாடம் அல்லது பருவத்தின் முடிவில் ஒரு பாடம் அல்லது பருவத்தின் முடிவில் கற்றலின் மதிப்பீடு. ஒரு கற்றலின் மதிப்பீடு அப்படிங்கிறது படித்து முடித்தோன்னா அதோட அவுட்கம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் அல்லது பருவத்தின் முடிவில். அடுத்த கேள்வி, கற்றலுக்கான மதிப்பீட்டின் முக்கிய குறிக்கோள் என்ன? கற்றலை மேம்படுத்த பின்னூட்டம் வழங்குதல். அடுத்து, பின் வருவனவற்றில் எது கற்றலின் மதிப்பீடு என்பதற்கு எடுத்துக்காட்டு? வருடாந்திர இறுதித் தேர்வு. நோயறிதல் மதிப்பீடு டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? கற்றல் இடைவெளிகள் மற்றும் சிரமங்களை கண்டறிய. அடுத்து, தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பீடு எதனை உள்ளடக்கியது? கல்வி மற்றும் கல்விசாரா பகுதிகள் ஆகிய இரண்டும். 37வது கேள்வி, சக மாணவர் மதிப்பீடு மற்றும் சுய மதிப்பீடு எதன் முக்கிய பகுதிகள்? கற்றலுக்கான மதிப்பீடு அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். அடுத்த கேள்வி, எந்த மதிப்பீடு ஆசிரியர் தனது கற்பித்தல் உத்தியை உடனடியாக மாற்றியமைக்க உதவுகிறது? வளரறி மதிப்பீடு. அடுத்து, தரம் வழங்குதல் மற்றும் சான்றிதழ் அளித்தல் எதன் முதன்மை கவனம்? கற்றலின் மதிப்பீடு. அடுத்த கேள்வி, கற்றலுக்கான மதிப்பீட்டில் பின்னூட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும்? இந்த ஃபீட்பேக் கற்றலுக்கான மதிப்பீட்டில் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான மற்றும் சரியான நேரத்தில் இருக்க வேண்டும். இந்த லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஐசிடி டூல்ஸ். அதாவது ஐசிடி டூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கற்றலுக்கு உண்டான டூல்ஸ். அது என்னென்னா கம்ப்யூட்டர், இன்டர்நெட், டாக்குமெண்ட், ஸ்ப்ரெட்ஷீட், ப்ரெசன்டேஷன் இது எல்லாமே. ஐசிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார், ஐசிடி என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம். இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அடுத்து, கடிதங்கள் அல்லது அறிக்கைகள் போன்ற உரை ஆவணங்களை உருவாக்க மிகவும் பொருத்தமான கருவி எது? டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், அதாவது MS வேர்ட். அடுத்து, ஸ்ப்ரெட்ஷீட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண் தரவு மற்றும் கணக்கீடுகளை நிர்வகிக்க. அந்த கால்குலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட், அதாவது எக்ஸல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த கேள்வி, ஒரு வகுப்பறை விரிவுரைக்கான காட்சி ஸ்லைடுகளை உருவாக்க எந்த மென்பொருள் பயன்படுகிறது? இந்த ஸ்லைட் ஷோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா MS பவர் பாயிண்ட். அடுத்து, இணையம் எதற்கான ஒரு பரந்த வளமாக செயல்படுகிறது? தகவல் மீட்பு மற்றும் தகவல் தொடர்பு. 46வது கேள்வி, ஒரு ஐசிடி வசதி கொண்ட வகுப்பறையில் ப்ரொஜெக்டர் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? டிஜிட்டல் உள்ளடக்கத்தை பெரிய திரையில் காட்ட. 47வது கேள்வி, கல்வியில் ஐசிடியை பயன்படுத்துவதன் நன்மை என்ன? உலகளாவிய தகவல் தொகுப்பை அணுகுதல். 48வது கேள்வி, சூத்திரங்கள் மற்றும் செயல்பாடுகள் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எந்த ஐசிடி கருவியின் முக்கிய அம்சங்களாகும்? ஸ்ப்ரெட்ஷீட். இந்த ஸ்ப்ரெட்ஷீட் தான் பார்த்தீங்கன்னா எல்லா கால்குலேஷனுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அம்சம். அந்த அம்சம் அதாவது ஸ்ப்ரெட்ஷீட். 49வது கேள்வி, விளக்க காட்சி என்றால் என்ன? ப்ரெசன்டேஷன் என்பது ஒரு தகவலை தெரிவிக்க ஸ்லைடுகளை வரிசைப்படி காண்பிப்பது. இந்த வீடியோவோட கடைசி கேள்வி, அந்த 9வது யூனிட்டோட கடைசி கேள்வி, இணையத்தை பாதுகாப்பாக பயன்படுத்த மாணவர்களுக்கு எதை பற்றி கற்பிக்க வேண்டும்? பாதுகாப்பாக பயன்படுத்த மாணவர்களுக்கு எதை பற்றி கற்பிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைய நெறிமுறைகள் மற்றும் பாதுகாப்பு. ஆப்ஷன் பி. இதோட பார்த்தீங்கன்னா 9th யூனிட்டுக்கு உண்டான ஒரு 50 கேள்விகள் முடிந்தது. இது ஜென்ரல் கொஷின் தான் இதில் இருக்கும். இந்த 8, 9, 10 எல்லாமே ஜென்ரல் கொஷினாக தான் இருக்கும். இதில் 1 or 2 கொஷின் தான் 3 யூனிட்டுக்கு சேர்த்தே கேட்குற மாதிரி இருக்கும். ரிமைனிங் இது முந்தின யூனிட்டில் கொஞ்சம் கொஷின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இது இதில் ஜென்ரலாக தான் இருக்கும். ஸோ அடுத்து 10வது யூனிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டு, கிளாரிஃபிகேஷன், ஏதாவது சஜஷன் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.